அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், தேவன் உயர்ந்திருப்பாராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. இப்பொழுது மனோடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை சிந்தையை திருப்பிக் கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடும் என்னோடும் கூட அவர் பேச விரும்புகிற காரியம், அவர் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவன் சொல்லுகிற வசனம் என்னவென்று சொன்னால், தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று என்ன செய்யவில்லையாம், நியமிக்கவில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்புக்கென்று. அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு இனி கோபாக்கினை இல்லை. சிலுவையில் இரத்தம் சிந்தப்பட்டதினாலே சிலுவையின் அன்பை எனக்காய் செய்கிற காரியம் என்ன? என்னை கோபாக்கினையில் என்று விடுதலையாக்குகிறது. அல்லேலூயா. ஆமென். முன்பு நாம் கோபாக்கினைக்கு உட்பட்டவர்களாக இருந்தோம். ஆனால் இப்போ என்ன இல்லை, கோபாக்கினை இல்லை. நம்மை ஆண்டவர் அதிலிருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார். அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் உங்களை என்ன எதற்காக நியமித்திருக்கிறாரா? ரட்சிப்படைய வேண்டும் என்பதற்காக. ஆமென். ரட்சிப்பு பூரணப்பட வேண்டும் என்பதற்காக வேதம் சொல்லுகிற இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஏனென்றால் இவர்கள் என் துதியை சொல்லி வர வேண்டும். ஆமென். நம்மை நியமித்ததின் நோக்கம் என்ன? நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும், நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், தேவனை சார்ந்த என்ன செய்யணும், இருக்கணும். அவரை விட்டு விலகுகிற ஜனமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ரட்சிப்பு அடைகிற பரிபூரணத்தின் ஜனங்களாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் நியமித்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதே ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான் நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்றதை கவனிங்க. அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க நீங்க கோபாக்கினைக்கு நீங்களாக்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. அவர் இரத்தத்தினால நீதிமான் சொல்றவங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உங்களுக்கு கோபாக்கினை இல்லை. ஆக்கினை வேற, கோபாக்கினை வேற. ஒருவரை தண்டனை வேற, உச்சபட்ச தண்டனை வேற. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தண்டனை உச்சபட்ச தண்டனை, ஆக்கினை கோபாக்கினை. சோதோம் கொமோரா மீது வந்தது கோபாக்கினை, நோவா காலத்தில் வந்தது கோபாக்கினை. அல்லேலூயா. வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் என்ன செஞ்சிடும், ஒன்றும் இல்லாமல் ஹிரோஷிமா நாகசாகி குண்டு போட்டால் ஒரு புல்லு கூட என்ன செய்யலையா, இன்னி வரைக்கும் முளைக்கல அப்படின்றாங்க. ஆண்டவருடைய கோபாக்கினை இறந்துச்சுன்னா புல் இல்லை, அந்த மண்ணை என்ன செய்யாது. ஒன்றுத்துக்கும் கவனிங்க. ஆக்கினை வேற, கோபாக்கினை வேற. கடைசி நாட்களில் இந்த உலகத்தின் மீது வரப்போகிறது என்ன தெரியுமா? கோபாக்கினை. ஆமென். பாவம்லாம் எந்த மூளைக்கு, நாங்களாம் அதை மிஞ்சிரோம் பாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க ஜனங்கள், தேசம், மக்கள் அதில் என்ன செய்கிறாங்கன்னா பாவத்தை தண்ணியை போல் என்ன செய்கிறாங்க, பருகுகிற காலமாக இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் கோபாக்கினைக்கு தப்பிக்கொள்கிறவர்கள் என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்பது தேவனை சித்தமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் உங்கள் ஆண்டவர் சமூகத்தில் தினந்தோறும் என்ன செய்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கோபாக்கினைக்கு விடுவிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். ஆமென். ஆண்டவர் உங்களை அதற்காக நியமிக்கல, அவருடைய ராஜ்யத்திற்காக என்ன செய்திருக்கிறார், நியமித்திருக்கிறார். இங்கே ரோமரில் அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் இரத்தத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீங்க. சிலுவையின் இரத்தம் என்னை நீதிமான் ஆக்கினபடியினால் நான் கோபாக்கினைக்கு விலகப்பட்டவனாய் நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும், நான் கோபாக்கினைக்கு உட்படுகிற ஜனம் அல்ல. அல்லேலூயா. என் பிள்ளைகள் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டு என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆமென். என் குடும்பம் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்? ஆண்டவர் உங்களை நியமித்து அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்ததுனால இனி கோபாக்கினைக்குள்ளே நாம் என்ன செய்ய போகிறது இல்லை,
ஆமென். நியாய தீர்ப்பு என்று ஒன்று வருகிறது, அது தேசத்துக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாள் ஒன்று வரும் பொழுது ஜனங்கள்லாம் சொல்லுவாங்களா, மலையை பார்த்து என்ன செஞ்சுக்கோ, மூடிக்கோ. ஆமென். எங்கே நமக்கு தஞ்சம் கிடைக்குன்னு சொல்லி என்ன செய்வாங்களாம், ஓடி அலைவாங்களாம். ஆண்டவருடைய நாள் பெரிதும் பயங்கரமாக என்ன செய்கிறது, வருகிறது. அப்போ காண்கிறவர்கள்லாம் மார்பிள் அடித்து புலம்புவாங்களா, ஐயோ சொன்னாங்களே நான் என்ன செய்யலை, கேட்கலையே என்ன செய்வாங்களாம், ஜனங்கள் புலம்புவார்கள். நோவா காலத்தில் மழையை பார்க்காத ஜனம் மழை வருதுன்னு சொல்லும்போது உதாசீனப்படுத்தின, அவனை கேலி கிண்டல் பண்ண, அவனை பிச்சைக்காரன் பைத்தியக்காரன் மாதிரி அவனை பார்த்து சிரித்த ஜனம்லாம் மழை வந்து பூமி வெடித்து தண்ணி எடுக்கும்போது கதவை தர என்ன செய்யுது, கூப்பாடு போடுது. கர்த்தர் அடைத்த கதவை யார் திறக்கக்கூடும்? ஆமென். நியாய தீர்ப்பு நாளில் ஒருவரும் என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. நியாய தீர்ப்பு நாளில் ஒரு மனிதனும் நிலை நிற்க முடியாது. ஆனால் நீங்களும் நானும் சொல்வோம், ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான் நான் நிலை நிற்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனிங்க, என்னை அவர் ரத்தத்தினாலே கழுவி நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. நான் கோபாக்கினைக்கு உட்பட்டவன் அல்ல, என்னை அதற்காக கர்த்தர் நியமிக்க. ஆமென். ஆண்டவர் இந்த உலகத்தில் அதற்குனே சில பேர் என்ன செஞ்சிருக்கிறார், நியமித்து வச்சிருக்கிறாராம். யார்? வணங்கா கழுத்துள்ள கீழ்ப்படியாத கர்த்தருடைய அன்பை ருசித்து பின்வாங்கி போன சில கூட்டம் என்ன செய்யுது, அதுக்குன்னே தயாராக என்ன செய்து இருக்குது. நம்ம அந்த கூட்டத்தில் என்ன இருக்குல்ல, இருக்கிற ஜனம் அல்ல. அல்லேலூயா. கவனிங்க, அந்த 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 ஜனங்கள்லாம் அதில் நிறைய வெரைட்டி இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி ஆண்டவரை அறிந்து பின்வாங்கி போனவங்க, அறியாதவங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள அநேக சூழ்நிலைகள் இருந்தும் இருதயத்தை கடினப்படுத்துகிற இன்னும் அநேக கேட்டகரி மக்கள் என்ன செய்கிறாங்க அதில். ஆமாம், அதில் பங்கடையவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களையும் என்னையும் அந்த கேட்டகரியிலேருந்து என்ன செஞ்சுருக்கிறாரு. ஆமென். அவங்களுக்கு வந்த கஷ்டம் தான் உங்களுக்கு எனக்கு வந்துச்சு, அவங்களுக்கு வந்து அதே துக்கம் தான் எனக்கும் வந்துச்சு, அவங்களுக்கு வந்து அதே கண்ணீர் தான் எனக்கும் என்ன செய்யுது. ஆனால் நீங்கள் நான் என்ன செய்யலை, ஆண்டவரை விட்டு போகலை. அல்லேலூயா. அப்படி ஆண்டவரை விட்டு போகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் மீண்டும் சேர்க்கப்படும்படியாக என்ன செய்யுங்க, ஜெபிங்க. ஏன்னா அவங்களுடைய ஆக்கினை ரொம்ப அதிகமாக என்ன செய்யுமா. ஆமென். வேதம் சொல்லுது, அறிந்தவனுக்கு அநேக அடிகள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் நான் வாசித்த ஞாபகம் இருக்குது. அவனுக்கு வந்து தெரியுமா, இதுதான் சரியான பாதைன்னு தெரியுமா, ஆனால் அந்த பாதையில் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். அவனுக்கு அநேக அடிகள் பின்னாடி காத்துக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. சரி, நம்ம அங்கே போக வேண்டாம், நம்ம அப்படிப்பட்ட ஜனங்கள் அல்ல. ஆகவே நம்ம அதை தியானிக்க வேண்டிய அவசியமும் அல்ல. நாம் யார்? கோபாக்கினைக்காக நியமிக்கப்பட்ட ஜனம் அல்ல, கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்காக நியமிக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து ஸ்வாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். மற்றவர்களைப் போல கோபாக்கினை பிள்ளையா ஒரு காலத்தில் என்ன செய்தோம்? ஆண்டவரை அறியாம, ஆண்டவரை தெரியாம, கர்த்தருடைய அன்பை ருசிக்காத, உலகத்தின் போக்கில் பாரம்பரியமாக சொல்லப்பட்ட காரியங்களில் நாம் வாழ்ந்த பொழுது நாமும் அப்படிப்பட்டவர்களாக தான் என்ன செய்தோம், இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்த. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அக்கிரமங்களிலே மரித்தவர்களாய் கிடந்த உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்தாரா? உயிர்ப்பித்தார். அப்புறம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா. உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இது என்னால் உண்டானது அல்ல,
இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா, அல்லேலூயா. முன்பு நானும் அந்த கோபாக்கினியுடைய பிள்ளையாக தான் இருந்தேன். முன்பு நானும் அதே அக்கிரமத்தில் தான் இருந்தேன். முன்பு நானும் அதே பாபத்தில் தான் இருந்தேன். முன்பு நான் செய்தே மரித்து போய் கிடந்தேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் கிறிஸ்துவுடனே கூட என்னை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அவர் கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்தாராம்? ஆமா, என்ன தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். ஆமென். பாருங்க, இதில் தான் நீங்களும் நானும் ஸ்பெஷல். இந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆனால் உங்களை என்னை தான் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தரோடு கூட ஏதோ ஒரு ஐக்கியம் என்ன செய்து. ஆமாம், நான் அப்பப்போ சொல்லுவேன், இந்த பலிபீடத்துக்கும் எனக்கும் சின்ன வயசுலேருந்தே சம்மந்தம் இருந்துச்சு. நான் எப்போ ஆலயத்துக்கு பெந்தேகோஸ்தே சபைக்கு போக ஆரம்பித்தனோ அப்பத்துலேருந்து பலிபீடத்துக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தம் உண்டு. ஒன்று பலிபீடத்தை ஒட்டிய முட்டி உக்காந்துருக்கும், அது கொஞ்சம் நாட்கள். சபைக்கு போன கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச நாட்கள். அப்புறம் இன்னும் கொஞ்சம் போனேன், ஸ்பீக்கர் என்ன செஞ்சேன், தொடைக்க ஆரம்பித்தேன். அப்புறம் கீபோர்டு ரெடி பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ஃபுல் ஃபிட்டை தொடைக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ராபோஜன ஆராதத்தில் ரசம் ஊற்ற ஆரம்பித்தேன். பின்னாடியே அந்த ராபோஜனம் அந்த பந்தியை பின்னாடியே என்ன செய்வேன், கொண்டு போக ஆரம்பித்தேன். அப்புறம் கோயில் குட்டியாக ஆரம்பித்தேன். இப்படி சபைக்கும் எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஐக்கியம் என்ன செய்தது, வளருது. ஆனால் ஒரு நாளும் நான் ஃபுல் நினைக்கவும் இல்லை. அந்த விருப்பம் எனக்கு இருந்ததும், ஊழியம் செய்கிறோமா அப்படியே நம்ம வேலை உண்டு, நம்ம என்ன செய்யணும், இருக்கணும் அப்படின்னு தான் என்னோட எண்ணம். ஒரு நாள் நான் அப்படி என்ன செய்யலை, நினைக்கல. ஆனால் பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருக்கிறதுனால கர்த்தருடைய ஆசீர்வாதமும் நம்மளை என்ன செய்கிறது, தொடருது. நம்மை அவரை தெரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். ஆனால் சிலர் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்கிறாங்க, முளைச்சி ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்புகிறாங்க. ஏன் அவங்க எழும்புகிறாங்கன்னா, அவங்களுக்கும் இந்த பலிபீடத்துக்கும் ஆண்டவருடைய சமூகத்துக்கும் ஏதோ ஒரு ஐக்கியம் இருக்குது. அல்லேலூயா. ஆமென். காரணம் இல்லாமல் அவர் சமூகத்துக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. எனக்கும் பெந்தேகோஸ்தே சபைக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் சிஎஸ் சர்ச்சில் ஆலமரத்துக்கு அடியில் விளையாண்டுட்டு இருக்கிற ஆள். என்ன இந்த பக்கம் போகணுன்னு அவசியமே இல்லை. ஆனால் ஆண்டவர் திருப்புற திசையை குடும்பம் ஆண்டவர் சமூகத்தில் தான் என்ன செய்யுது, ஒரேடியாக சிஎஸ்சிக்கு போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ எங்கே போகுது, நடுவில் கொஞ்சம் ஆவிக்குரிய சபை. ஆமென். அது திசை திரும்புது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிச்சு. அப்படி என்ன செஞ்சிருச்சு இப்போ, அல்லேலூயா, ஆணிவேராய் நிற்கிறது. கர்த்தர் நல்லவர். ஏன்னா உங்களை தெரிந்து கொள்கிறார். பாருங்கள், உங்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது, உங்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு ஐக்கியம் இருக்குது. ஆண்டவர் உங்களை தேடி வருவதற்கு ஏதோ ஒரு நோக்கம் உங்களுக்கு குறித்து என்ன செய்யுது, உங்களை ஆக்கினையிலேருந்து தப்பி வைக்கணுன்றதுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது, ஏதோ ஒரு திட்டம் இருக்குது. உங்கள் மேலே அவருடைய ஏதோ ஒரு எண்ணம் சித்தம் என்ன செய்யுது, விளங்குது. அல்லேலூயா. ஆகவே தான் நீங்களும் நானும் அவர் சமூகத்தில் இருக்கிறோம். ஆமென், ஆமென். நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். ஏன் விசுவாசம் அப்படி தான். ஒரு வேளை ஆண்டவரே அப்பப்போ வராதரா ஒரேடியாக வாடான்னு இழுத்துட்டீங்களோ, அதனால தான் புல்பீட்டில் ஆண்டோடைய சமூகத்தில் உங்களை ஊழியக்காரனாக வச்சுருக்கிறீங்களோ அப்படின்னு நான் நிறைய நேரம் யோசித்தது உண்டு. காரணம், அவருக்கு எனக்கும் ஏதோ ஒரு ஐக்கியம். ஆமாம், 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது மாடியிலேருந்து கீழே விழும்போதே என்ன செஞ்சுருக்கணும், ஆமாம், பரலோகமே சொந்தமே பாடியிருக்கணும். ஆனால் என்ன செய்யலை. அல்லேலூயா. ஆமாம், நல்ல ஞாபகம் இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நெஞ்சுக்கு நேரம் நிப்பாட்டினா ஒருத்தானே, அன்னைக்கும் போயிருக்கணும் போல. கிருபையாக என்ன செய்கிறா, காப்பாற்றார். பல்லாவரத்துலேருந்து தாம்பரம் தாண்டி வண்டி ஓட்டிகிட்டு வரேன். ரெண்டு கண்டெய்னர் லாரி. நான் சாகசம் பண்ணுறேன்னு நடுவில் உள்ளே போயிட்டேன். 2 பேரும் கிட்ட வந்துட்டான். வண்டி மாட்டி ஷேக் ஆகி நல்ல வேலை பின்னாடி விழுந்தேன். நடுவில் அங்கேயே விழுந்திருந்தா ரெண்டு டயருக்கு எலுமிச்சை பழமாக இருப்பேன். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கேயும் தப்பி வைக்கிறார். பாருங்க, என்னுடைய மேஜர் விஷயம் இதெல்லாம். நான் நிறைய இடத்துல விழுந்துருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் மேஜர் ஆக்சிடெண்ட், ரொம்ப பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறார், காப்பாற்றுகிறார். காரணம், இங்கே நிற்கணுன்றது அவருடைய சித்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சித்தம் அன்னைக்கு என் மேலே ரொம்ப அதிகமாக இருந்தால் போயிருப்பேன். இதோ கொஞ்சமாக இருக்குது போல். கர்த்தர் நல்லவர். கவனிங்க, உங்களை என்னை அவர் நியமித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, தெரிந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உங்களை பிரித்தெடுத்துக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்கள் குடும்பத்தில் உங்களை மட்டும் நீங்கள் தான் ஸ்பெஷலான ஆள். அல்லேலூயா. ஆமாம், வி ஆர் ஸ்பெஷல். நம்மலாம் யார்? ஆமாம், தோசை கூட என்ன செய்தோம்,
ஸ்பெஷல் தோசை தான் சாப்பிட்ணும். ஏன்? நான் ஸ்பெஷலான அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனிங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். அவர் எப்படி பாருங்களேன், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமத்தில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்க நல்லவர். இன்னொரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். அதே 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பினார். அவர் மரித்தோர் இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அல்லேலூயா. மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் என் தேவன் யார்? மரித்தோரிலிருந்து எழும்பி இன்று வரைக்கும் ஜீவனோடு இருக்கிறவர். உயிரோடு இருக்கிறேன். அது முந்தின வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலமாக என்ன செய்கிறேன்? உயிரோடு கூட இருக்கிறேன். என் தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் சொல்றாரு, நான் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனி வரும் கோபாக்கினையில் நின்று உங்களை என்ன செய்கிறேன்? நீங்களாக்கி ரட்சிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். நீங்களும் நானும் நீங்களாக்கி ரட்சிக்கப்பட்டவருடைய கரங்களில் இருக்கிறோம். ஆமென். சர்வ வல்லவர் நம்முடைய ஆண்டவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும், ஆனால் அவர் சித்தத்தின்படி தான் செய்வார். ஆமென். கவனிங்க, கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். என் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். அவர் சொல்றாரு, நான் உயிரோடு எழும்பினவர், நான் ஜீவனோடு கூட இருக்கிறவர், நான் கோபாக்கினைக்கு தப்புவிக்கிறவர். ஆமென். அந்நாட்களிலே ஜனங்கள் எல்லாம் புலம்புவார்களாம். ஆண்டவரை தேடுகிற ஜனமோ அது மகிழ்ச்சியோடு பரலோகத்தில் மத்திய ஆகாயத்தில் என்ன செய்யும்? ஆண்டவரோடு கூட திரும்பி வரும் உலகத்துக்கு. அல்லேலூயா. ஆமாம், ரகசியவர்கள் எடுக்கப்பட்டு அவங்க ஆட்டுக்கு என்ன செய்வாங்க? ஆண்டவரோடு கூட எப்போதும் என்ன செய்வாங்க? இருக்கிறவளாக இருப்பாங்க. கடைசி வசந்த மாசத்தை முடிக்கலாம். வெளிப்படுத்தல் 6:17 வாசிங்க. அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்க கூடும்? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கோபாக்கினை நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும்? நீங்களும் நானும் சொல்வோம், நீதிமான ஆக்கப்பட்ட நீங்களும் நானும் நிலை நிற்கிறவர்களாக இருப்போம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே அவிசுவாசம் வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கோபாக்கினைக்கு விடுதலையாக்க நான் உன்னை ரட்சித்திருக்கிறேன். நான் அதுக்கு உன்னை நியமிக்கலை, என்னுடைய பிள்ளையாக இருக்கும்படியாக நியமித்திருக்கிறேன். சிலுவையில் ரத்தம் சிந்தினதுக்கு காரணம் நீங்கள் கோபாக்கினை அடைவதற்காக அல்ல, அதிலிருந்து தப்பி மீட்கப்பட்டு ரட்சிப்படைந்து தேவ பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. சிலுவையின் அன்பு எனக்கு என்ன செய்கிறது? கோபாக்கினையிலிருந்து விடுதலையாக்குகிறது. என்னை கோபாக்கினிலிருந்து தப்பிக்க வழி செய்கிறது. என்னை கோபாக்கினிலிருந்து மீட்டு ரட்சிப்புக்கு நேராக நடத்தி அவர் சமூகத்தில் நிறுத்துகிறது. யார் நிலை நிற்பார்? நீங்களும் நானும் தைரியமாக சொல்ல முடியும், நான் நிலை நிற்பேன் உம்முடைய தயவினால, நான் நிலை நிற்பேன் உங்கள் கிருபையினால, நான் நிலை நிற்பேன் உங்கள் இரத்தத்தினால, நான் நிலை நிற்பேன் நீர் எனக்கு பாராட்டின தயவினால. அல்லேலூயா.